அதாவது கிராமப்புற மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அது இந்த மோடிக்கு பொறுக்கல. அந்த திட்டத்துக்கு எதிராக எவ்வளவு அவதூறு பிரச்சாரம் பண்ண முடியுமோ அவ்வளவு அவதூறு பிரச்சாரத்தை பண்ணி இந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை மற்றவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி நிதியை குறைத்து, வேலை நாட்களை குறைத்து, பயனாளிகள் எண்ணிக்கையை குறைத்து எந்த அளவுக்கு அந்த சட்டத்தை சீர்குலைக்க முடியுமோ அவ்வளவையும் கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்கள் செய்திருக்கிறார். இப்ப கடைசியா தேர்தலுக்கு முன்பாக என்ன பண்ணாரு? அந்த திட்டத்தையே ஒழிச்சு கட்டி டிபிஜி ராம்ஜின்னு சொல்லி புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதிலே 60% நிதியை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் தரும், மீதி 40% நிதியை 100 ரூபானா 60 ரூபாய் மத்திய அரசாங்கம் தரும், 40 ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை திருத்தி கிட்டத்தட்ட அந்த திட்டத்தையே ஒன்றுமில்லாமல் இப்போது ஆக்கிவிட்டார். இப்ப 100 நாள் வேலை திட்டம் இல்லாததினால் 100 நாள் வேலை திட்டம் இருந்த போது என்ன நடந்தது? நம்முடைய பெண்கள் கிராமத்திலே தைக்கியிருந்தார்கள். இடம்பெயர்ந்து கேரளாவுக்கு செல்வது, வேற மாநிலங்களுக்கு வேற மாவட்டங்களுக்கு வேலை தேடி செல்வது என்கிற நிலைமை என்பது குறைந்திருந்தது. ஆனால் இப்போது இந்த திட்டமே முற்றிலும் ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால் கிராமப்புற பெண்கள், குறிப்பாக தனித்து வாழ்பவர்கள், விதவை பெண்கள், முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இனிமேல் வேலையே இல்லை என்கிற நிலைமையை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது இப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நான் 125 நாள் நாங்க கொடுத்துருக்கிறோம். நான் என்ன கேட்க விரும்புறேன், 100 நாள் வேலை இருந்த போது 100 நாள் வேலை கிடைச்சதா? ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் சட்டம். யாராவது இங்க 100 நாள் வேலைக்கு போனாலும் சொல்லுங்க, அந்த திட்டத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை என்பது வழங்கப்பட்டதே கிடையாது. 30 நாள், 35 நாள், 37 நாள், 41 நாள் தான் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர எந்த குடும்பத்துக்கு 100 நாள் வேலை என்பதை இவர்களால் வழங்க முடியவில்லை. ஏற்கனவே அப்படி வழங்க முடியாதவர்கள் தான் இப்போது சொல்லுகிறார்கள் 125 நாள் வேலை தர போறேன். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறான்னு சொன்னது மாதிரி 100 நாள் வேலையே ஒழுங்கா கொடுக்க முடியாத ஆளு 125 நாள் தரேன்னு சொல்றான். இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்க? சரி, 125 நாள் தரணும்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக மட்டும் மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும். 4 லட்சம் கோடி ரூபாய் நீ தாண்ட ஒதுக்கி இருக்கிறான். எவ்வளவு தெரியுமா? 95,000 கோடி. இந்தியா பூராத்துக்கு, நீங்க தமிழ்நாட்டுக்கு நினைச்சுக்காதீங்க, இந்தியா பூராத்துக்கு சேர்த்து 95,000 கோடி. இதுல தமிழ்நாட்டுக்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது வெறும் 7,000 கோடி. 7,000 கோடி ரூபாயில எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 10 லட்சம் பேருக்கு வேலை தர முடியும்? 100 நாள் 125 நாள் எப்படி வேலை தர முடியும்? 25 நாள் தந்தாவே பெரிய விஷயம். ஆகவே ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருந்த மக்களுடைய வயிற்றில் அடித்த அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருந்திருக்கிறது என்பதை என்றைக்கு நாம் மறக்கக்கூடாது.